சரி, நீ உள்ள ஃபர்ஸ்ட் போ. நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். என்னாச்சுடி? ஏன் இப்படி முழிக்கிற? உள்ள போ. இல்ல, அது என்ன? வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க. நான் வள்ளியோட அம்மாவை விட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நீ பயப்படாம உள்ள போ. போடி. இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், அம்மா கோவப்பட மாட்டாங்க. அப்புறம் என்ன? போ. இருட்டிட்டு பாரு, ரொம்ப நேரம் வெளில நிற்காத. நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போகணும். போடி உள்ள சீக்கிரம். ஏதாச்சும் சொல்லணுமா என்கிட்ட? என்ன சொல்லு, ஏதாச்சும் சொல்லுடி. ஏன்டி இப்படி முடிச்சுக்கிட்டே நிக்கிறா? ஏதாச்சும் பேசு. என்ன சொல்லணுமா? இல்லை, நான் உங்களை திட்டுறேன், உங்கள் மேலே கோவப்படுறேன், என்னெல்லாமோ பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கு என் மேலே கோவமே வரலையா? எதுக்கு உங்களுக்கு என்னை இவ்வளோ பிடிக்குது? நீ என்ன திட்டினியா? இப்படி திட்டின? எனக்கு நீ பேசுறப்பெல்லாம் இந்த குழந்தைங்க பேசல அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உன்னைய எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன சொல்றது, உன்னோட குழந்தைத்தனமான பேச்சு, அப்புறம் சும்மா இந்த துருன்னு ஏதாச்சும் வம்புத்தனம் பண்ணுவேன் அது, அப்புறம் இந்த முட்டை முட்டை கண்ணு என்ன முழிச்சு முழிச்சு பார்ப்பேன், அப்புறம் கோவப்படுவேன். இதெல்லாம் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும்டி. என்னன்னு தெரியல, இந்த மாதிரி நான் எந்த பொண்ணுகிட்டையும் ஃபீல் பண்ணது கிடையாது. உன்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நான் மறந்தே போயிடுறேன். ஏன்னா மற்றவங்கலாம் ரவுடி மொரடன்லாம் என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆனா உன் கூட இருக்கும்போது நான் அதெல்லாம் மறந்துடுறேன். உன்கிட்ட ஒன்று சொல்லவா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கூட நான் இருந்தேனே, அப்போ நான் யாருங்கிறதே மறந்துட்டேன். நான் இந்த அளவுக்கு யாருக்கிட்டயுமே நிதானமா பேசுனதே கிடையாது. ஏன் பேசவே மாட்டேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கோவம், யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நான் கோவப்படுவேன், அடிப்பேன், திட்டுவேன், இல்லைன்னா அமைதியா உட்காந்துருப்பேன். நான் யார்கிட்டையும் இவ்வளோ நேரம் இருந்து நான் பேசுனதே கிடையாது. ஆனா இன்னைக்கு உன் கூட நிறைய பேசினேன். என்ன அறியாமலே நான் என்ன பேசுறேன், ஏது பேசுறேன் எதுவுமே தெரியலடி. அந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். நீ கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் உனக்கு நான் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போலதான் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய நேரம் உன் கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அது என்னமோ தெரியல, எனக்கு ஒரு சந்தோஷம். உன் பக்கத்துல இருந்த நான் என்ன மறந்து நானும் உன்ன மாதிரி துருன்னு குழந்த மாதிரி ஆயிடுறேன். அதனால நீ திட்டுறதோ என் மேல கோவப்படுறதோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெருசாவே ஒரு விஷயமாவே தெரிய மாட்டேங்குது. இப்படியே உன் கூடயே இருக்கணும். உன்கிட்ட பேசிக்கிட்டு, உன் கூட சேட்டை பண்ணிக்கிட்டு, உன்னை ஏதாச்சும் சீண்டிக்கிட்டு இப்படியே இருந்தா எனக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா? ஏன் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க? நான் தான் உங்களை திட்டுறேனே, உங்களை வெறுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் மாறி மாறி என் பின்னாடியே சுற்றுறீங்க? என்னையே எதுக்கு தேடி வரீங்க? நான் இப்பவும் சொல்றேன், குழந்தைங்க திட்டுனா யாருக்கும் கோவம் வராது. அவங்க மேல இன்னும் கொஞ்சம் அதிகமான அன்பு தான் வரும். அந்த மாதிரி தான் நீ எனக்கு. நீ என்னை வெறுத்தாலும் சரி, உனக்கு என்ன பிடிக்காமலே இருந்தாலும் சரி, உன்னை நான் விரும்பிக்கிட்டு, உன்னை நேசிச்சுக்கிட்டு, உன்னை குழந்தைத்தனமா ரசிச்சுக்கிட்டே இருப்பேனே தவிர உன்னை எப்போதுமே வெறுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். நீ ஏன் என்கிட்ட வந்து உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் சரி, நான் உன்னை விரும்பிக்கிட்டே உன்னை நேசிக்கிட்டே இருப்பேனே தவிர உன்னை வெறுக்கவும் மாட்டேன். நீ இருக்கிற மனசுல வேற ஒருத்திக்கு எப்போதுமே இடம் கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? இந்த மாதிரி ஒரு அன்பை யார் வேண்டான்னு சொல்லுவா? ஆனா இந்த அன்பை ஏத்துக்கிற அளவுக்கு நான் அதிர்ஷ்டக்காரி இல்லை, துர்திஷ்டசாலியா இருக்கேன். என்னால உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆனா உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. நீங்கள் நேசிக்கிற மாதிரியே நானும் உங்களை நேசிக்கிறேன், உங்களை விரும்புகிறேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த நிமிஷம் உங்களை கட்டி பிடிச்சி உங்கள் நெஞ்சில் சாஞ்சு அழணும் போல இருக்கு. ஆனால் ஏதாச்சும் பிரச்சனை, உங்களுக்கு என்னால் ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்கு. நான் இதை எப்படி சமாளிக்க போகிறேன்? நான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வந்து உங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறேன்? இந்த நிலா உங்களுக்கு தான், நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அன்பு, பாசம், நேசம் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன்? உங்களை என்னால் வெறுக்க முடியாதுங்க, எப்போதுமே வெறுக்க முடியாது. நீங்க என்னோட உயிர். என்னாச்சுடி? ஏன் அமைதியா இருக்கா? ஏதாச்சும் சொல்லு நிலா. இந்த பாரு நிலா, உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நான் தான் உன் கூடயே இருக்கிறேன்ல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதாண்டி தெரியும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ உன் மனசுல வச்சுக்கிட்டு ஏன்டி நீ இப்படி கவலைப்படுற? நீ இப்படி கவலைப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வலிக்குதுடி, கஷ்டமா இருக்குது. நீ சந்தோஷமா இருக்கணும் நிலா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நான் எப்போதுமே உன்னை சந்தோஷமா பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நீ ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன பிடிக்கும்ல, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுடி, என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லு நிலா, நான் உனக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்.
வேண்டாம் நிலா, இதுக்கப்புறம் எதையும் மறைக்காத, எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. இதுக்கப்புறமா நீ அவரை வெறுத்தனா அவர் உன் மேலே வச்சிருக்க அன்புக்கு நீ பண்ணுற துரோகமாயிடும். அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுடி, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கேன். என்ன மீறி உனக்கு எந்த ஆபத்தும் வராது. சொல்லு, என்ன பிரச்சனை? அது அது வந்து உங்களை நான் யார் இந்த நேரத்துல? ஒரு நிமிஷம் இரு நிலா. ஹலோ. டேய் வீரா, எங்கடா இருக்க? அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டியா என்ன? கொண்டாந்து விட்டுட்டேன்க்கா. இப்போ கிளம்பிட்டேன். நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். சரி சரி, கொஞ்சம் சீக்கிரமா வா, எங்கேயும் போயிடாத, வீட்டுக்கு வந்துடு நேரா. சரிக்கா, நான் இப்போ வந்துடுறேன். இல்லடி, அக்கா தான் கால் பண்ணாங்க. நேரம் ஆயிட்டு இல்ல, அதான் வீட்டுக்கு சீக்கிரம் வர சொன்னாங்க. சரி, அதை விடு, நீ சொல்லு. என்ன பிரச்சனை? அது இல்லை, இப்போ வேண்டாம். பேசாமல் நம்ம நாளைக்கு வர சொல்லி நாளைக்கே சொல்லிக்கலாம். இப்போ அவசரப்பட்டு எதையும் சொல்ல வேண்டாம், நாளைக்கே சொல்லிக்கிறோம். அது இப்போ வேண்டாம், நாளைக்கு நாளைக்கு சொல்கிறேண்ணா. ஏய், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஒழுங்கா இப்பவே சொல்லு. என்ன விஷயம்னு சொல்லுடி. அது இன்னைக்கு வேண்டாம், நான் நாளைக்கே சொல்கிறேன். இப்போ ரொம்ப நேரமாயிட்டு, நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்கள் அக்கா வேற தேடிக்கிட்டு இருப்பாங்க, பாவம். நீங்கள் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு நம்ம எப்போதும் சந்திக்கிற இடத்துக்கு வந்துடுங்க. நான் அங்கே வச்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? இப்போ நீங்கள் போங்க, நான் வீட்டுக்குள்ளே போய்க்கிறேன். இந்த பாரு நிலா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற. அதுக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன். உனக்கு நான் துணையா இருக்கேன். என்னையும் மீறி உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா தயவு செய்து என்கிட்ட இப்ப சொல்லு. நான் பாத்துக்கிறேன்டி. ஏன்டி பயப்படுற? நான் இருக்கேன்னு சொல்றேனே. இதுக்கு மேல உனக்கு எப்படி நான் நம்பிக்கை கொடுக்க? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அந்த 4 மணி நேரம் உங்கள் கூட நான் தனி ரூமில் இருந்திருக்க மாட்டேனே. நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். உங்களை முழுசாக நம்ப போய் தான் என் மனசில் இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வேண்டாம், இப்போ நேரமாயிட்டு. நான் சொல்கிறது கேளுங்க. நாளைக்கு நம்ம எப்போதும் சந்திக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. நாங்கள் வச்சு என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் எனக்காக இப்போ வேண்டாம். நாளைக்கு நான் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். சொன்னால் கேளுங்க. நீங்கள் இப்போ போங்க வீட்டுக்கு. நாளைக்கு நான் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் என் மனசில் இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். போதுமா? அதாண்டி சொல்றேன். ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம்? இப்பவே சொல்லு. இங்க நீங்க நானும் மட்டும்தானே இருக்கோம். அப்புறம் என்ன? பரவாயில்ல, நான் அக்கா கிட்ட பேசிக்கிறேன். அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுடி. எனக்கு தூக்கம் வராதுடி. நீ இப்படி பாதியிலே சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருவ. அப்புறம் நான் அது என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். சொன்னா கேளு நிலா, ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் என்கிட்ட இப்பவே சொல்லு. இந்த பாருங்க, நான் சொன்னது தான். இப்போ என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணுமா வேண்டாமா? ஆமாண்டி, சொல்லணும். அது எப்படி? அதுக்காக தானடி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஏன் நாளைக்கு சொல்லணும்? இன்னைக்கே இப்பவே சொல்லலாம்ல. அதெல்லாம் முடியாது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க, காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதோ? நான் நாளைக்கு தான் சொல்லுவேன். நாளைக்கு நீங்கள் எப்போது பார்க்குற இடத்துக்கு வந்துடுங்க. அங்கே வச்சு நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அடியே, என் நிலைமையை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிடி. இப்படி சொல்ல வந்துட்டு சொல்லாம போனேன்னா எப்படிடி நல்லாவாடி இருக்கும்? இதை நான் பண்ண நீ ஒத்துப்பியாடி? எப்படிலாம் அப்படி கேள்வி கேட்ட? நான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன்ல. இப்போ உனக்கு நான் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற. ஏதாச்சும் சொல்லிட்டு போடி. இந்த பாருங்க, இப்போ நீங்கள் ஒழுங்கா வீட்டுக்கு போல, அப்புறம் நாளைக்கு நான் வரவும் மாட்டேன். என் மனசில் இருக்கிறத நான் சொல்லவும் மாட்டேன். திமிர் பிடிச்சுவா. அரைக்கிடி நீனு. ஏன்டி இப்படியா அரக்கத்தனமா நடந்துக்கிற? கல்லெஞ்சக்காரி. என்னடி, எனக்கு தூக்கமே வராதுடி. ஏன்டி இப்படி என்ன கொல்ற? நான் அப்படியே உனக்கு பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன் பத்துக்க. ஐயோ, முறைக்கிறாளே. என்ன சொன்னீங்க? எல்லாரும் கோவப்பட்டா அடிப்பேன், திட்டுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன முத்தம் கொடுத்துருவேன்னு சொல்றீங்க? ஆமா, யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தானே கொடுக்க முடியும். இப்போ எவனாச்சும் ரவுடி பையா குறிச்சி பையா என்கிட்ட மோதுனா நான் அவங்களுக்கு அடி உத கொடுப்பேன். ஆனா என்கிட்ட கோவப்படுறது என் பொண்டாட்டி இல்ல, என் அன்பு, என் ஆசை, என் அழகு காதலி இல்ல. அவகிட்ட எப்படி கோவப்பட முடியும்? அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன்னு சொல்லுவேன். சேட்டை கொலை பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. மேலே கையை வச்சிங்க அனுமதி இல்லாம, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன தொட விட்டுட்டு தான் நீ மறுவேளை பார்ப்ப. கிட்ட வந்தாலும் இப்படி முறைக்கிற. இப்படி முறைச்சா எப்படி இது ரொமான்ஸ் வரும்? என்னைக்காச்சும் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சந்தோஷமா ஆசையோட இந்த மாமனை பார்த்திருக்கியாடி? எப்ப பார்த்தாலும் இந்த முட்டைக்கண்ணியை வச்சு முறைச்சு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற. இப்படி முறைச்சுமே என்ன சும்மா விட மாட்டேங்கிறீங்க. பார்க்குற நேரம்லாம் என்னை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிறீங்க. நான் நல்லா பார்த்துட்டேன், அப்புறம் அவ்வளோதான்.
நான் எப்போ பார்த்தாலும் உங்களை முறைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அப்பதான் உங்க சேட்டை கொஞ்சமாச்சும் குறையும். ஹே ஹே, அப்படிலாம் மாமனை நினைச்சுக்காத. நீ எப்படி பார்த்தாலும் சரி, என்ன முறைச்சாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, நம்மள கோவப்பட்டாலும் சரி, உன்னை பாக்குற நேரமா நான் தூக்கி வச்சு கொஞ்சத்தையும் செய்வேன். ஆஹா, அப்படி வர நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? நீ என்னன்னு பார்த்தாலும் சரிடி, நீ என் பொண்டாட்டி. உன்னை தூக்கி வச்சு அள்ளி கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஐயோ, உங்களை திட்டவும் முடியல, கொஞ்சவும் முடியல. உங்களை பாத்துக்கிறேன் பாருங்க. என்னடி கோபறியோ? சரி சரி, நேரம் ஆயிட்டு, நீங்க போங்க, நான் உள்ள போய்க்கிறேன். உள்ள போலாண்டி, நானும் போறேன். இவ்வளவு நெருக்கமா பக்கத்துல வந்துட்டோம். இதுக்கப்புறமும் உன்னை தூக்கி கொஞ்சாம போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாத்துக்க. அழுவையா இருக்கும். அதனால நான் எவ்வளவு நேரம் 4 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த தனி ரூம்ல எப்படி இருந்து தெரியுமா? இதுக்கப்புறமும் உன்னை எப்படியே விட்டுட்டு போனேன்னு நினைச்சுக்கேன், எனக்கு ரொம்ப ஃபீலா போயிடும், பாத்துக்க. அதனால அதனால ஐயோ, எங்க அம்மா என் தங்கச்சி யாராச்சும் வந்தா, யாராச்சும் பார்த்தா பாருங்க, கீழே இறக்கி விடுங்க. இப்ப என்னை இறக்கி விட போறீங்களா இல்லையா? இறக்கி விட வாடி தூக்கியிருக்கேன். சொன்னா கேளுங்க, ஒழுங்கா விட்டுருங்க. யாராச்சும் பாத்திர போறாங்க, இறக்கி விடுங்க கீழே. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐயோ, கோவப்படுதாலே. உங்களை இனிமேல் உங்ககிட்ட நான் வர மாட்டேன். நாளைக்கு உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் இனிமேல் உங்களை பார்க்கவே மாட்டேன், போங்க. அத்தி, சொல்லல தங்கல்ல, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்னன்னே தெரியலடி, உன்னை பார்க்க நேரம் தூக்கி வச்சு கொஞ்சம் போலதான் எனக்கு தோணுது. இனி என்ன பண்ணி சொல்லுத? இப்படி அழகு போல இருந்தேன்னா சரி சரி, நான் இனிமேல் ஒன்று தூக்க மாட்டேன், போதுமா? சரிடி, கோவப்படாத. நாளைக்கு வந்துடுறேனா? சரியா? நான் தான் எப்ப பார்த்தாலும் கொடுக்குறேன். என்னைக்காச்சும் நீ எனக்கு கொடுத்துருக்கியாடி? கொடுக்கவே மாட்டேங்கிறாளே. சரி, இனிமேல் உன்னை தூக்க மாட்டேன், போதுமா? போ, இல்ல போ. உங்களை ஏய் ஏய் ஏய், கோவப்படாதடி. நாளைக்கு மறக்காம வந்துரு. அழகு பொம்மை, செல்ல குட்டி, நீ பொண்டாட்டி. வீட்டுக்குள்ள போயிட்டா. நம்ம கிளம்பிடுவோம். அக்கா போய் கால் பண்ணி வர சொன்னா. ஏய் நிலா, ஏய் நீனாடி, நீனா எனக்கு முத்த கொடுத்த? ஏய், என்னால நம்பவே முடியலடி. நீங்க எனக்கு கொடுத்தீங்கல்ல, அதான் திருப்பி அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். திருப்பி கொடுக்க வந்தியா? அப்பமா நான் உனக்கு நிறைய கொடுத்தனே. நீ கொஞ்சோண்டு, அதுல பாதி கூட இல்ல, ஏன் காவாசி கூட இல்ல. உடனே உனக்கு கொடுத்துட்டு திருப்பி கொடுக்க வந்தேன்னு சொல்லுதா? அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டு போ. அதெல்லாம் கிடையாது. நீங்க இப்ப கொடுத்தீங்க, நான் திருப்பி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. என்னடி இது லாஜிக்கு? நீ தானே சொன்ன நான் கொடுத்தது திருப்பி கொடுக்க வந்திருக்கேனே, அப்ப எல்லாத்தையும் தானே திருப்பி கொடுக்கணும். ஆஹா, நல்லா தான் இருக்கு நீ பேசுறது. இந்த பாருங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க இப்ப கொடுத்தீங்க, நான் திருப்பி கொடுத்தேன். விடுங்க, நான் போறேன். விடவா? அடியே, நானும் உன்னை தூக்கி வச்சிருக்கேன். நல்லா பாரு, நான் உன்னை தூக்கி வச்சிருக்கேன்னு. அது வந்து விடுங்க, நானே இறங்கிக்கிறேன். சரியான ஆளா தாண்டி இருக்கா? பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையும் பண்ற. என்ன வாய் தான் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் குறைச்சிக்க. இந்த பாருங்க, போங்க, நான் போறேன். ஏய், அதான் இவ்வளவு நெருக்கமா வந்துட்டல, ப்ளீஸ்ரி சொல்லிட்டு போடி. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, என்ன விரும்புறல்ல, சொல்லிட்டு போடி. இந்த பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொடுத்தீங்க, நான் திரும்ப கொடுக்க தான் வந்தேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு தான் சொல்லுவேன், இப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒழுங்கா சொல்லிட்டு போயிரு. இல்ல இந்த மாமனை பத்தி உனக்கு நல்லா தெரியும், ஏதாச்சும் பண்ணி கொடுவேன், பாத்துக்க. என்ன பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் போறேன், என்னை விடுங்க, நான் போறேன். போறேன் போறேன்னு சொல்லுதியே தவிர கீழே இறங்கவும் மாட்டேங்க, போகவும் மாட்டேங்கிற, என்னையும் விட மாட்டேன்ற. ஆனா ஒன்னும் சொல்லவும் மாட்டேன்ற. நீ என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? முட்டை கண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போறேன், விடுங்க. இப்போ எப்படி நீ போறேன்னு நான் பாக்குறேன். சொல்லிட்டி ஒழுங்கா இப்ப சொல்லிட்டு போயிடு. இந்த மாமனை நீ லவ் பண்ற, இந்த மாமனை உனக்கு பிடிச்சிருக்கு, உன் மனசுல இந்த மாமன் இருக்கான்னு சொல்லிட்டு போ. அப்பதான் விட்டுவேன். இந்த பாருங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் நாளைக்கு தான் சொல்லுவேன்னு சொன்னேன். நீங்க இப்படி பண்றது தப்பு. நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன், பார்த்துக்கோங்க. நாளைக்கு தான் சொல்லுவேன். ஏன்டி இப்படிலாம் பண்ற? உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? எல்லாருக்கிட்டையும் என்ன அன்பாவும் பாசமாவும் பேசுற, என்ன பார்த்தா மட்டும் தாண்டி உன் நெஞ்சம் பல் நெஞ்சமா இருக்கு. அரக்கி, உன்னைக்கு ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு.
என்ன ஏதாச்சும் பண்ணிட்டா நாளைக்கு வந்து சொல்ல மாட்டியேன்னு பயமா வேற இருக்கு. என் நிலைமைய பாரு, சுண்டக்கா சைஸ்ல இருக்க. உனக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எப்படியாப்பட்ட வீர சூர கடைசியில உன்கிட்டலாம் நான் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையா இருக்கு பாரு. என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குடி. என்னடி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு சிரிக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழே இறக்கி விடுங்க, அப்புறம் நாளைக்கு வரமாட்டேன். எப்படி மிரட்டுறா பாரு சுண்டப்பா. நாளைக்கு வாட்டி, இதுக்கெல்லாம் சேர்த்து மாத்து. உனக்கு என்ன பண்றேன் பாரு. சரி விடுங்க, நான் போட்டோம். ஏட்டி உனக்கே இது நல்லா இருக்கா? நான் பேசாம வீட்டுக்கு தாடி கிளம்புனேன். முடியாது வந்து மேலே ஏறி உட்காந்து பச்சக்கு பச்சக்குன்னு கொடுத்துட்டு இப்ப நீங்க போங்க நான் போறேன்னு சொல்லுதே. உனக்கு இறக்கம் இல்லையாடி மனசுல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என்ன உசு பேச்சு விட்டுட்டு இப்போ நீங்க போங்களா? உன்ன பாருட்டி, இதுக்கெல்லாம் சேர்த்து மாத்து. இன்னைக்கு நைட்டு கனவுல வந்து உன்னை என்னெல்லாம் பண்றேன்னு. ஆத்தி சுப்பத்தி விட்டுட்டோமா? ஐயோ, நைட்டுக்கு தூங்க விடாது போலயே பக்கி. சும்மாவே நம்மள தூங்க விடாது, இப்ப சாப வேற கொடுக்குது. விடிய விடிய என்ன பாடுபடுத்த போதோ. இறங்கிட்டி, கீழே இறங்கிட்டி. இன்னைக்கு நீ நைட்டு எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாரு. உன்னை தூங்கவே விட மாட்டேன் நானு. அதெல்லாம் நீங்க கனவுலலாம் வரக்கூடாது. நான் நினைச்சதானே கனவுல வருவீங்க, இல்லைன்னா எப்படி வருவீங்க? நான் உங்களை பத்தி நினைக்க மாட்டேன். இப்ப பாருங்க, நான் போயிட்டு நல்லா படுத்து நல்லா தூங்க போறேன். அப்படியாட்டி நீ தூங்கிருவியோ? எங்க தூங்கு, நானும் பாக்குறேன். என்னைய உசு பேத்தி விடுற மாவல. இன்னைக்கு இருக்குட்டி உனக்கு நைட்டு. பக்கி வேண்டாத வேலை பாத்துரும் போலயே. நம்ம ஓடிடுவோம். ஏய் முட்டகனி, ஓடவா செய்யற? இருட்டி உனக்கு இருக்கு. எப்படி ஓடுறா பாரு. மனசுல ஆசைலாம் வச்சிருக்கா, சொல்ல மாட்டேன்றா. நாளை வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. சுண்டக்கா சைஸ்ல இருந்து என்னெல்லாம் பிளான் பண்ணுதுப்பா. சே, இத சமாளிக்க முடியலையே நம்மளால. சரி போவோம். என்னெல்லாமோ பண்ணுதே. உன்ன சும்மா இருந்த விட சுத்தி விட்டல. நாளைக்கு வாடி, உன்னை கடிச்சு கடிச்சு வைக்கிறேன். சரி போவோம். இதுக்கு மேல நினைக்க கூடாது. அக்கா 1 மணி நேரத்தை என்ன போவோம் வீட்டுக்கு.